கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 103 சங்கீதம் 14 வசனம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை படைத்த தேவன். அவர் நம்மை அறிவார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்மை மண்ணிலிருந்து எடுத்து படைத்ததினாலே நம்மை மண்ணாக தான் அவர் பார்க்கிறார். கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. புல் காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிட்டு அது இருந்த இடமும் அறியப்படாது என்று. அதுபோல தான் மனுஷனுடைய வாழ்க்கையும். மண்ணென்று நினைவு கூறுகிற தேவன் நம்மை நிலையில்லா ஒரு வாழ்க்கை, இப்படி தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மனுஷ வாழ்க்கை. ஆனால் நம்மை படைத்த தேவன் அவர் என்றென்றும் இருக்கிற தேவன். இந்த தேவனை நாம் தொழுது கொள்ள, அவரை உயர்த்த, அவரை போற்றி பாட, அவருக்கு உண்மையாக இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அவர் நம்மை படைத்தார், பராமரிக்கிறார், போஷிக்கிறார், பாதுகாக்கிறார், எல்லாவற்றையும் நமக்காக செய்கிறார். ஆகவே இந்த தேவனை நாம் தொழுது கொள்ளுவது மிக மிக அவசியமானது. சங்கீதங்களின் புஸ்தகம் 95 சங்கீதம் 6 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். நாம் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். நம்மை உருவாக்கினவருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு அவரை தொழுது கொள்ளுவோம். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி. எங்களை உண்டாக்கின தேவன் நீர். எங்களுடைய உருவம் இன்னதென்று அறிகிற தேவன் நீர். எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிற தேவன் நீர். உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு கர்த்தரை உயர்த்த ஆராதிக்க வேண்டிய கிருபைகளை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.